ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிதல். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். கனி, கனி, களி, அதுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. இந்த 2 சுழி நானா பழம், 3 சுழி நான் வந்துச்சுன்னா கணக்கிடுறது, கேல்குலேஷன் சொல்லுவாங்களா அது. இந்த இது களி அப்படின்னோம்னா நீக்கு, அப்படின்னோம்னா கழிச்சு விடு அப்படின்னு சொல்லுவாங்களா, கழித்தல் சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீக்கு. அதுக்கடுத்து இந்த 2 சுழி நாவும் 3 சுழி நாவும் கன்னி, கன்னி, முன்னாடி சொன்னது கனி, இந்த கன்னி கன்னினா இந்த கன்னி 2 சுழி என்னன்னா மனமாகாத பெண். ஓகேங்களா? 2 சுழி இன்னுன்னா என்னது, மனமாகாத பெண். 3 சுழி இன்னுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மலர் மாலை. அதாவது சொல்லுவாங்களா, இப்போ நம்ம பூ வாங்க போறப்பெல்லாம் இன்னொரு 2 கன்னி சேர்த்து கட்டுப்பா அப்படிம்பாங்கல்ல. அப்போ கன்னிங்கிறது அந்த 2 வச்சு பூவை கட்டுறாங்கல்ல, அதுதான் இந்த இடத்துல கன்னி, 3 சுழி இன்னு அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, மாதம் மும்மாறி பொழிந்தால் பஞ்சம் நீங்கும். ஓகேங்களா? இதுல உள்ள சரியான பொருளை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துட்டாங்க மும்மாறி பொழிந்தால். அப்ப மாறினா என்னது, மழை. இது ரொம்ப ஈஸியானதுதான். அதுக்கடுத்து 2 சுழி பனி, இதோட மீனிங் என்னன்னு கேட்குறாங்க, குளிர்ச்சி. பனி பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் குளிர்ச்சி. அதுக்கடுத்து சீரிய. ஓகேங்களா? சீரிய அப்படின்னோம்னா சீரும் சிறப்புமாக அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ இந்த சீரிய அப்படின்னோம்னா சிறப்பான. இந்த சீரியன்னா எல்லாத்துக்கும் இது டவுட் வரும், சீருதல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரிய சிறப்புமானனா ரொம்ப நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்றது. இந்த சீருதல்ங்கிறது ரொம்ப கோபமாகி அந்த சீருவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த சீருதல். ஓகேங்களா? அதுக்கடுத்து அறம், அறம் சொல்லியிருக்காங்க. இந்த ரா இருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னா ஒரு கருவின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறம்னா என்னது, தர்மம். ஓகேங்களா? அறநூல்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அறச்செயல்கள் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதுதான் தர்மம். அறம் அப்படிங்கிறது இந்த கூர்மையான கருவி. அறம் போலும் அந்த மாதிரி திருக்குறள் கூட சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கூர்மையான கருவிக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த அறம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வேலை, வேலை அப்படின்னோம்னா இந்த வேலைன்னா என்னது, நம்ம வீட்டு வேலை செய்யறது, பணி. இந்த வேலைன்னா இப்போ காலையில் சாயங்காலம் மதியானம் அப்படிலாம் சொல்கிறாங்களா, மதிய வேலை, காலை வேலை, அந்த இது மாதிரி இது பொழுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து கரை, கரை அப்படின்னோம்னா இந்த கரைனா என்னன்னா ஆற்றின் கரையோரம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால ஓரம். இந்த கரை, இந்த ரா அப்படிங்கிறது என்னது, அழுக்கு, ட்ரெஸ்ல அழுக்குப்பட்டிருக்கோம்ல, அதுக்கு தான் இந்த ரா வரும். அதுக்கடுத்து வெல்லம், வெல்லம்னா இது நமக்கே தெரியும். இந்த லா, குண்டு லா வந்துச்சுன்னா இனிப்பு. ஓகேங்களா? இல்லாட்டி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, லட்டுக்கு வர்ற லா வந்துச்சுன்னா அது இனிப்பு. அப்படி இல்லாம இந்த லா வந்துச்சு அப்படின்னோம்னா தண்ணீர், வெல்லம். அதாவது வெள்ளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்களோ, அதுதான் இந்த தண்ணீர். அதுக்கடுத்து வேலம், இது இந்த லா டிஃபரன்ஸை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வேலம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வெள்ளம் இப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே கிடையாது. அதனால இந்த இடத்துல இந்த லாவை சொல்லணும். ஏன்னா மயங்கொலி எழுத்துக்கள்ல இந்த 3 லா இருக்குல்ல, அதனால இந்த இடத்துல வேலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேலம்னா நமக்கு தெரியும், யானை. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். யானை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் நான் சொல்லியிருந்தேன். அது என்ன, யானைக்கு இன்னொரு இது நான் ப்ரீவியஸ் வீடியோல நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அது நான் என்ன சொன்னேன், அந்த புக்ல நம்ம பார்த்தோம். பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதுல யானைக்கு என்ன சொன்னோம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து குளவி, இந்த லா கொடுத்துருக்காங்க, அப்புறம் மற்ற லா கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த சிறப்பு லா கொடுத்துருக்காங்க. இந்த குளவி தான் நம்ம படிச்சிருக்கிறோம், குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இந்த குளவிங்கிறது வீட்டில் குளவி கூடு கட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் இந்த லா வரும். இந்த குளவி அப்படிங்கிறது நெருங்கி, அதாவது ரொம்ப குழஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப நெருங்கி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குழஞ்சு பேசாதம்பாங்க, அந்த லா தான் இது. அதனால நெருங்கி அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து அலி, அலி, அலி. ஓகேங்களா? இந்த அலி அப்படின்னோம்னா ஆண்மையற்றவன். இந்த அலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அலி அப்படின்னோம்னா அழித்தல். ஓகேங்களா? களிக்கும் இதே மாதிரி தான் சொன்னாங்க, கழித்தல். ஞாபகம் இருக்குங்களா? களிக்கும் என்ன வந்துச்சு, இந்த நீக்கு தான் வந்துச்சு. ஓகேங்களா? இந்த அலி அப்படின்னோம்னா கொடு, அழிக்கிறது, கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இது. அதுக்கடுத்து வலி பாருங்க. வலினா இந்த வலினா நம்ம ஏதாச்சும் இப்போ காலில் கையில் அடிபட்டுருச்சுன்னா வலிக்கும்ல, அதுதான் வேதனை. வலினா வேதனை. இந்த வலினா காற்று, இந்த வலினா பாதை, இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது. அதுக்கடுத்து கலையில பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த கலை ஆடல் கலை, பாடல் கலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான் இந்த கலை. இந்த கலை அப்படின்னோம்னா எப்படி இது வேற எதாவது சொன்னோம், களி, அதுக்கப்புறம் அலி,
இதுக்கும் என்னதான் ஆன்சரு நீக்கு. அதே மாதிரி களை அப்படின்னம்னா களைந்து, ஓகேங்களா, களைந்து அரிசி களைஞ்சு போடு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், அரிசியில் வந்து தேவையில்லாத அந்த கல் வேற ஏதாச்சும் பூச்சிகள் இருக்கும், அது எல்லாத்தையும் களைஞ்சிட்டு போடுறது. அப்போ களைஞ்சுனா என்னது, நீக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கலைனா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா மூங்கில். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கலைனா என்ன அர்த்தம், மூங்கில். நிறைய பேர் இது வந்து கரும்புன்னு கூட சொல்லிடுவீங்க. ஆனால் வந்து இந்த கலைக்கு என்னது, மூங்கில் தான் ஆன்சர். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து தலை. தலைனா என்னது, உடல் உறுப்பு. இந்த தலைனா என்னது, சேர்க்கறது. இப்போ அதாவது ஆடு மாடுங்களுக்கெல்லாம் வந்து தலை சேர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதுதான் சேர்த்தல். இந்த தடை அப்படிங்கிறது வந்து போக்குதல். ஆக்சுவலாக வந்து தலை இந்த இடத்துல வந்து தலை கூட கொடுத்துருந்துருக்கலாம். இந்த தலையை கொடுத்தோம்னா இது வந்து இலை தலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுதான் வரும். ஆனால் இவங்க வந்து தடைன்னு கொடுத்துருக்காங்க. தடைனா போக்குதல் அப்படிங்கிறது அர்த்தம். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்க, தாள்னா வந்து நாக்கு. இந்த இது என்ன சொல்லுவாங்க, லட்டுக்கு வர்ற லா இருக்குல்ல, குண்டுலான்னு சொல்லுவோம், அது வந்து நாக்கு. இந்த தாள் அப்படிங்கிறது வந்து பாதம். ஓகேங்களா. இந்த தாள் அப்படிங்கிறது வந்து என்னது, தாழ்பால். ஓகேங்களா. இந்த தாளுங்கிறது என்னது, தாழ்பால். அதுக்கடுத்து இந்த தாள் வந்து பாதமும் வரும். அதே மாதிரி இப்போ பேப்பர்லாம் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர், செய்தித்தாள், இல்லை ஏதாச்சும் ஒரு நோட்டு பேப்பர் தாள்னு சொல்கிறோம்ல, அதுக்கும் இந்த லா தான் வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து தன்மை பாருங்க. தன்மை 2 சுழி இன் வந்துச்சு அப்படின்னம்னா நல்விதம். இந்த தன்மை அப்படின்னாலே 3 சுழி இன் வந்தாலே குளிர்ந்த. 3 சுழி வந்தாலே என்னது, குளிர்ந்த. இந்த தன்மை அப்படின்னம்னா என்னது, நல்விதம். அப்படின்னம்னா ஒரு தன்மையா பேசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல விதமா பேசணும். ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா ரொம்ப திமுறா அந்த மாதிரி பேசாம தன்மையா பேசு அப்படிம்பாங்கல்ல, அதான் நல்விதம். இந்த தன்மை அப்படிங்கிறது வந்து குளிர்ந்த. ஓகேங்களா. எனக்கு இப்போ தண்ணி குடிச்சோன்னா என்னோட தாகமே வந்து தணிஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அதாவது வயிறு குளிர்ந்துருச்சு, அது மாதிரி உள்ளதுதான் தன்மைனா குளிர்ந்த. நன்மைனா என்னது, நல்ல பயன். இது நமக்கே தெரியும். அதுக்கடுத்து பாருங்க, இறைக்கு வந்து இறை அப்படின்னம்னா தீனி. இறை இதுனா இறை போடு. இப்போ கோழி வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம் அப்படின்னம்னா அதுக்கு ஏதாச்சும் இறை போட்டியா அப்படிம்பாங்க, அதான் தீனி. இறைனா இறைவன்னு சொல்லுவோம்ல, அதனால இது வந்து கடவுள். அதுக்கப்புறம் வந்து கலை ஏற்கனவே நான் சொன்னேன்னா, கலை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. என்ன வரணும், கலைனா மூங்கில். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாருங்க, தறினா என்னது, இந்த தறி அப்படின்னம்னா அணின்னு அர்த்தம். தறினா என்னது, அணி. இந்த தறினா என்னன்னா வெட்டு. தறினா என்னது, வெட்டு. அதுக்கடுத்து தரு அப்படின்னம்னா மரம். தருனா மரம். இந்த தறி அப்படின்னம்னா வெட்டு. அதுக்கடுத்து ஒலிக்கு பார்த்தோம்னா இந்த ஒலி இது வந்து என்னது, சவுண்டு. அதாவது இந்த லா வந்து சவுண்டு, இந்த ஒலி வந்து லைட்டு. அப்போ இந்த ஒலி என்னது, நீக்கிறது. ஏற்கனவே இதே மாதிரி நிறைய படிச்சிருக்கோம் நம்ம. ஒலி, களி, அலி, ஓகேங்களா, கலை, இது எல்லாமே என்ன வரும், நீக்குங்கிறதுக்கு தான் ஆப்ஷன். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதே நம்மளே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆர்டரை எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து சூல் அப்படின்னம்னா என்னது, கற்பம். சூல் அப்படின்னம்னா சூலக பை. இப்போ தாவரங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, சூலக பை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து கற்பம். இந்த சூல் அப்படின்னம்னா சூளுரை. இப்போ வந்து கண்ணகி வந்து மதுரையை எரிப்பேன் என்று சூளுரைத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சூளுரைத்தாள். அதுதான் சபதம் போடுறது. இப்போ நீங்கள் நினைக்கலாம் இது சூளுரைதல், இது கரெக்டு தானே, அப்போ இந்த ஆப்ஷனை போடலாமே அப்படின்னு பார்த்தோன்னா மீதி ரெண்டத்துக்கும் பார்க்கணும். இங்கே சூழ்னா இங்கே வீடுன்னு கொடுத்துருக்காங்களா, அது அப்போ தப்பு தானே. அப்போ ஒன்று தப்புனாலே இந்த ஆப்ஷனை வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, புரியுதுங்களா. மீதி இதை வந்து செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒன்று தப்புனாலே என்னது, இது வந்து வரவே வராது. ஆனால் நம்ம வந்து சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த சூள் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா வலை. இந்த சூள்னா என்ன சொல்கிறாங்க, வலை. இப்போ இந்த இடத்துல இது மூணுமே வந்து கரெக்டாக இருக்கிறது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஆணி அப்படின்னம்னா எழுத்தாணி. ஆணி அப்படின்னம்னா எழுத்தாணி. இந்த 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆணி மாதம் அந்த மாதிரி. அதுக்கடுத்து உறவு அப்படின்னம்னா என்ன அர்த்தம், வலிமை. உறவுனா என்னது, வலிமை. அதுக்கடுத்து அவன் பேச்சை கேட்டு அனைவரும் முகம் சுளித்தனர். எந்த லா வரணும், இந்த லா தான் வரணும். ஓகேங்களா, முகம் சுளித்தனர். அதுக்கடுத்து கிளியின் அழகு குத்தி மாம்பழம் சிதைந்தது. கிளியின் அழகு குத்தி மாம்பழம் சிதைந்தது.
கிளியின் அழகு குத்தி மாம்பழம் செய்தது. எந்த அழகு பொண்ணும்? இந்த அழகு பொண்ணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து குற்றம் செய்ய நாணம் கொள். நாணம்னா என்னது? வெட்கம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எத்தனை சொல்லி நான் வரணும்? 3 சொல்லி. அப்போ குற்றம் செய்யணும், குற்றம் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெட்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாருங்க, பரி பரி. பரினா என்னது? குதிரை. இந்த பரினா என்னது? பறிச்சுட்டு போவாங்கல்ல, செயினை பறிச்சுட்டு போடுறான், கவர்தல். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியாவுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த இறைனா என்னது? உணவு. இந்த இறைனா இறைவன், இறைவன்னு வரும். இந்த இறைனா இறைவன். இந்த இடத்துல வந்து உணவு வருது. இறைவன்கிறது வந்து அரசனையும் கொடுக்கலாம். ஓகேங்களா. அதாவது ஒரு வார்த்தைக்கே வந்து நிறைய வந்து பொருள் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க, காலை காலை. இந்த காலைனா என்னன்னா இந்த பொழுது சொல்லுவோம்ல, அந்த இதில் வர்றது தான் காலை பொழுது. இந்த காலைனா எருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து குறவர் குறவர் அப்படின்னம்னா இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறவர்னா என்னது? பெரியோர். சமயக்குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சமயக்குறவர். சைவ சமயக்குறவர்கள் 4 பேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சமயக்குறவர்னா நிறைய விஷயங்கள் கற்று தேர்ந்த பெரியோர் அப்படின்னு அர்த்தம். இந்த குறவர்னா நமக்கு தெரியும், குறவர் மக்கள் இனம், அவங்கள தான் வந்து இந்த ரா வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து கலை அப்படின்னம்னா என்ன அர்த்தம்? ஆடை. இந்த கலை அப்படின்னம்னா புல் பூண்டு. ஓகேங்களா. இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கலை அப்படின்னம்னா ஆடல் கலை, இது மாதிரிலாமும் வரும். ஓகேங்களா. இந்த கலை அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா நீக்கு. அதாவது வயல்ல வந்து களையை வந்து நீக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ல எதுதான் வரும்? வயல்ல புல் பூண்டு தான் மிக்கும். அதை தான் வந்து களை வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த களையை வந்து பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. அப்போ அதுக்கு நேரம் என்ன இருக்குது? ஆடைன்னு இருக்கு. அப்போ இந்த கலைக்கு வந்து எதுவும் ஆப்ஷனா வருது? ஆடை அப்படிங்கிறதும் ஆப்ஷனா வருது, அதாவது ஆன்சரா வருது. அதுக்கடுத்து பாருங்க, வாழை. வாழைனா இது வந்து வாழை மரம், இது வந்து வாழை மீன். ஓகேங்களா. இந்த லை வந்துச்சுன்னா என்னது? வாழை மீன். இந்த வாழை அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா இளமை. ஓகேங்களா. இந்த லைனா என்னது? இளமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைனா இது வந்து ஒரு வகை மீன். ஓகேங்களா. அடுத்து ஆள் அப்படின்னம்னா ஆலமரம். இந்த ஆள் அப்படின்னம்னா இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மனுஷங்களை சொல்றது. ஆள் அப்படின்னம்னா ஆழ்கடலில் மூழ்குவாங்கல்ல, அதனால இது வந்து மூழ்கு அப்படின்னு வருது. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து செரித்தல். செரித்தல் செரித்தல்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணமாகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து செரித்தல். இந்த செரித்தல் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா நெருக்குதல், செறிவுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ரொம்ப பக்கத்தில் நெருக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து செரித்தல், நெருக்குதல். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து உரை. உரை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த உரை அப்படின்னம்னா தங்கு அப்படின்னம்னா இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, இடம், ஏதோ ஒரு வீட்டில் இருக்கோம்ல, அதுக்கு பேர் வந்து உறைவிடம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம தங்கிக்கிறதுக்கான இடம் தான் வந்து உறைவிடம். இந்த உரைனா என்னது? அவர் வந்து உரைத்தினார், ஏதோ பேசினாரு, ஏதோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, அப்போ விளக்கம் கூறு அப்படின்னம்னா தான் இந்த உரை வரும். அதுக்கடுத்து வந்து பறவை. பறவைனா என்னது? கடல். ஓகேங்களா. பறவைனா என்னது? கடல். அதே மாதிரி இந்த பறவைனா என்னது? காகம். இது நம்ம ஏற்கனவே படிச்சோமா? இந்த புல்னாலும் என்னது? பறவை தான் வரும். இந்த பறவைக்கு என்ன வருது? காகம். அதுக்கடுத்து ஒரு அப்படின்னம்னா இந்த ஒரு அப்படின்னம்னா 1 2 3 நம்பர் சொல்றோம்ல, அதுல உள்ள ஒரு தான் ஒன்று. இப்போ இந்த ஒரு அப்படின்னம்னா தண்டிக்கிறது. ஓகேங்களா. ஒருத்தார் அப்படின்னு திருக்குறள்ல வரும் தெரியுமா, அது மாதிரி தண்டிக்கிறது தான் வந்து இந்த ரூ வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து கணை. கணை 2 சொல்லினா 3 சொல்லினா. இந்த கணை அப்படிங்கிறது வந்து குரல் ஒளி. ஓகேங்களா. இந்த கணை அப்படிங்கிறது வந்து அம்பு. ஓகேங்களா. இது வந்து திருக்குறள்ல கூட வந்திருக்கும் ஒரு பாடல்ல, கணை கொடிது யாழ் கொடிது அந்த மாதிரி சொல்லி வரும். ஓகேங்களா. அது மாதிரி வந்து இந்த கணைனா வந்து அம்பு. இந்த கணை அப்படின்னோம்னா நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ குதிரை கணைக்கும். குதிரை என்னது? கணைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு குரல் ஒளி அப்படின்னு எடுத்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நீங்க நினைச்சு, இந்த வார்த்தையோட நினைச்சு நீங்க வந்து சிந்திச்சு பார்த்துக்கணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து மனம். மனம் 2 சொல்லினா 3 சொல்லினா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 2 சொல்லினா அப்படின்னம்னா மனம்னா உள்ளம், 3 சொல்லினா மனம், நல்ல மனம் வீசுது அப்படிம்பாங்கல்ல, அதான் வந்து வாசனை. அதுக்கடுத்து வந்து கான் அப்படின்னம்னா 3 சொல்லினா வந்துச்சு அப்படின்னம்னா பார்க்கறது. ஓகேங்களா. 3 சொல்லினா வந்துச்சுன்னா என்னது? பார்க்கறது, காண்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 2 சொல்லினா என்னன்னா அர்த்தம்னா மனம். மனம் 2 சொல்லினா என்னது? மனம் வீசுறது, அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் வந்து கான்னா வந்து 2 சொல்லினா. சாரி, 2 சொல்லினா கான் வந்துச்சு அப்படின்னோம்னா ஆப்ஷன் ஆன்சர் என்னன்னா மனம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து
கோல் கோல் அப்படின்னோம்னா இது வந்து ஊன்றுகோல். இந்த கோல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா புறங்கூறுதல், அதாவது கோழி மூட்டி விட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதனால இந்த கோல் வந்துச்சுன்னா புறங்கூறுதல், இந்த கோல் வந்துச்சுன்னா ஊன்றுகோல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.